ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் குரூப் பி நான் கெசட்டட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேசிக் சேலரி 35,000 இருக்கும். ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி மந்த்லி சேலரியாக 72,000 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 241 வேக்கன்சிஸ் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேக்கன்சிஸ் டென்டேட்டிவ் தோராயமாக தான் கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகேங்களா? சரி, என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 30க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த இடங்களில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் நியர்பை இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன ப்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். முதல்ல ரிட்டன் டெஸ்ட்டு, அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டு. அதாவது 35 வேர்ட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் டைப் பண்ண தெரியணும். ஸோ டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கம்ப்யூட்டர், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ. சரிங்களா? ஸோ முதல்ல ரிட்டன் டெஸ்ட்டு, அடுத்து டைப்பிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது கம்ப்யூட்டரில். சரிங்களா? அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. இந்த 4 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் உங்கள் அட்மிட் கார்டு அது ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா கூட அந்த அப்டேட்டை சென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அட்மிட் கார்டெல்லாம் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ண மாட்டாங்க, இந்த வெப்சைட்டில் வரும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு அப்டேட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா February 5. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் March 8 வரையும் டைம் இருக்குது. ஸோ நிறைய டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ ஷேர் வருது, எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதை பொறுத்து தான். சரிங்களா? ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி டுமாரோ, அதாவது நாளைக்கே கூட நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் March 8க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸ்டார்டிங் டேட் February 5 மார்னிங் 10லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 rupees பே பண்ணணும். ஜென்ரல் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா. இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா 250 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கீங்க அப்படின்னா 250 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யுஆர் ஓபிசி மட்டும் 1000 rupees பே பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒரு 250 கொடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய ட்ராபேக் இதாக தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாமினேஷன் சென்டர் சொன்னேன் இல்லைங்களா, 128 சென்டர் வந்து 28 ஸ்டேட்டில் 128 எக்ஸாம் சென்டர்ஸில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, வேலூர் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 2 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 100 கொஷின். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 50 கொஷின் வரும். அடுத்து ஜென்ரல் ஆப்டிலேருந்து 25, ஜிகேலேருந்து ஒரு 25 கொஷின். அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு, அதாவது டைப்பிங் டெஸ்ட்டு. சரி, கம்ப்யூட்டர் அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், அதில் இருந்து ஒரு 25 கொஷின் வரும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம், 100 கொஷின். சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜில்
டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து 10 நிமிஷம் தான் இருக்கும். சரிங்களா? 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் இங்கிலீஷில் சிஸ்டமில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த காம்ப்ரிஹென்ஷனு, பேசேஜு, ப்ரீசிஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் இதிலேருந்து உங்களுக்கு கொஷின் வரும். 2 மணி நேரம் எக்ஸாம். இந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான், இந்த என்டையர் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதில் யார் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்ஸு செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கும். மற்றபடி போஸ்டிங் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டெல்லியில் இருக்குது. அங்கே தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டாக. சேல்ரி வந்து வேறு லெவல் சேல்ரி. பேசிக்கே வந்து 35. அதோட உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் அலவன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு இங்கே பாருங்கள், பர் மந்த்துக்கு நீங்கள் 72,000 வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான், டெம்பரரி கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெகுலராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க கோர்ட்டில் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டாக. ஸோ எனி பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷ் டைப்பிங் நாலேஜ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க, ப்ரோ எனக்கு டைப் பண்ண தெரியும் பட் ஆனால் சர்டிஃபிகேட் இல்லை, நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் இந்த 35 வேர்ட்ஸ் பர் மினிட் சிஸ்டமில் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் டைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.